அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தித்திக்கும் தமிழ் சேனலில் சில தமிழ் சொற்களை எப்படி பிழை இல்லாமல் எழுதுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஒருவனுக்கு வரைய வரைய சித்திரம் கைப்பழக்கமாகி மிகவும் சிறப்பாக வரும். பேச பேச செந்தமிழ் நமது நாவில் இனிமையாக ஒலிக்கத் தொடங்கிவிடும். அதுபோலவே நல்ல முறையில் தமிழை தேடி தேடி படித்து பின்பு அதை வெளிப்படுத்தினால் தமிழும் நமக்கு எளிதாக வந்துவிடும். ஆங்கிலத்தை பிழையில்லாமல் எழுதவும் பேசவும் நாம் அனைவரும் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஆங்கிலத்தை பிழையில்லாமல் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவுகிறது. இதற்கு வணிக ரீதியான காரணங்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த காரணங்கள் போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. தமிழுக்கு அது போன்ற ஒரு சூழல் இருக்கிறதானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழில் நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஆனால் நிறைய பிழைகள் வருகிறது. அந்த பிழைகளை கலைந்து எழுத வேண்டும் அப்படிங்கிறது, அது பிழையா அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படி இருக்கும் ஒரு சூழலில் நாம் நல்ல முறையில் தமிழை வெளிப்படுத்தினால்தான் அதை நம்மிடமிருந்து கற்கும் அடுத்த தலைமுறை சிறந்த முறையில் வெளிப்படுத்த முடியும். எனவே தமிழை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இன்று சில தமிழ் சொற்கள், அவற்றை எப்படி சரியாக எழுதுவது, வடமொழி தவிர்த்து எப்படி எழுதுவது அப்படிங்கிற போன்ற ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். வாருங்கள். பொங்கல் வாழ்த்து எனக்கு சில பேர் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு வட்டலகரத்தை பயன்படுத்தி எழுதியிருந்தாங்க. இது தவறான பிரயோகம். சரியான பிரயோகம் என்பது வகரலகரம், அதாவது சின்ன ல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை கொண்டு தான் எழுத வேண்டும். அதுதான் சரியான முறை. கடை விளம்பரங்களில், பதாகைகளில் நாம் இதை பார்த்திருப்போம். எனவே சரியான பதத்தை தெரிந்து கொண்டு எழுதுவது மிக முக்கியமானது. அடுத்ததாக உளமாற வாழ்த்துகிறேன், பொங்கலுக்காக உளமாற வாழ்த்துக்கிறேன்னு எழுதியிருந்தாங்க. அதுவும் இந்த வல்லினரகரத்தை பயன்படுத்தி எழுதியிருந்தாங்க. வல்லினரகரம் பயன்படுத்தும் போது உளம் ப்ளஸ் மாற, அதாவது உங்கள் உள்ளம் மாற அப்படிங்கிற பொருள் வருகிறது. உளமாற அப்படின்னு இடைநரகரத்தை போட்டு எழுதும்போது ஆற என்ற சொல் வருகிறது. அதற்கு நிறைதல் என்று பொருள். நிறைந்த மனதுடன் வாழ்த்துகிறேன் என்று சொல்வது உளமாற என்று எழுத வேண்டும். எனவே பொருளை புரிந்து எழுதுவது நல்லது. அடுத்ததாக கல்யாணம். சில பேர் 60ஆம் கல்யாணம் எழுதுகிறாங்க. அந்த எண்ணுக்கு பக்கத்தில் வரும் சொல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. 60 இம் போட்டு கல்யாணம் அப்படின்னு எழுதுகிறாங்க. இதற்கு 60 கூட்டல் இம் 60ம் கல்யாணம் அப்படிங்கிற பொருள் தான் வருது. சிலர் என்ன பண்ணுறாங்க, 60 பக்கத்தில் தாம் அப்படின்னு எழுதிடுறாங்க. இது என்னென்னா 60 கூட்டல் தாம் 60 தாம் கல்யாணம் அப்படிங்கிற பொருள் வருது. அதை தவிர்த்து சில பேர் 60 தாவது எழுதி கல்யாணம்னு எழுதிடுறாங்க. இதற்கு 60 கூட்டல் தாவது 60 தாவது கல்யாணம் அப்படிங்கிற பொருள் தான் வருகிறது. எனவே சரியான முறையில் எழுதுவது என்றால் 60 ஆவது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். 60 பக்கத்தில் ஆவது போட்டு கல்யாணம் என்று எழுதுவது சிறப்பாக இருக்கும். அதில் 60 கூட்டலாவது 60வது என்ற பொருள் வருகிறது. கல்யாணம் என்ற சொல்லை தவிர கலியாணம் என்ற நல்ல தமிழ் சொல்லை நாம் பயன்படுத்தலாம். 60வது கலியாணம் என்று சொல்லலாம். இதைவிட சிறப்பு என்னவென்றால் 60வது திருமணம் என்று எழுதுவது. திருமணம் என்பது தனித்தமிழ் சொல். இதை பயன்படுத்துவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் 77வது விடுதலை தினம் என்று எழுதுவது மிகவும் சால சிறப்பாக இருக்கும். நாள் என்பது தனித்தமிழ் சொல். எனவே தினம் என்பதற்கு பதில் விடுதலை நாள் என்று பயன்படுத்துவது மேலும் சிறப்பு. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.